வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டி 2022 கேட்ட கேள்வி. எக்ஸ் இஸ்டு ஒய் ஈக்குவல் டு 7:3 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு எக்ஸ் இஸ்டு ஒய்னா 7:3 கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு எக்ஸ்னா 7ன்னு அர்த்தம், இந்த ஒய்னா நமக்கு 3ன்னு அர்த்தம். இப்ப நமக்கு எக்ஸும் ஒய்யும் இருக்கு. இதை நம்ம இதில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணலாமா? முதல்ல நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. எக்ஸ் அப்படின்னா 7, அப்ப எக்ஸ் ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய்னா 3 அப்படின்னா போடலாம், 3 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இஸ்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். இப்ப நமக்கு 7 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா 7 இன்ட்டு 7ன்னு அர்த்தம். 7 நமக்கு 49 வரும். இப்ப என்ன பண்ணதுக்கு நம்ம 49 போட்டுக்கலாம். பிளஸ் 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னா 3 இன்ட்டு 3 அர்த்தம், 3 9, அப்போ 9ன்னு போட்டுக்கலாம். இஸ்டு அதே மாதிரி 7 ஸ்கொயர்னா 49 மைனஸ் 3 ஸ்கொயர்னா 9. இப்ப நம்ம 49 கூட 9 கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 58 வரும். 58 இஸ்டு 49ல இருந்து நம்ம 9 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 40 வரும். இப்ப நமக்கு இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா 2 பால்ல வரும். என்ன பண்ணலாம்? ரெண்டுமே காமனா கட் பண்ணலாமா? 2 பால் கட் பண்ணும்போது 5ல மொத்தம் நமக்கு 2 முறை இருக்குது, மிச்சம் 1. 18னா நமக்கு 9 முறை வரும். அப்ப 40 அப்படின்னா நமக்கு 20 முறை வரும். இந்த ரெண்டும் நமக்கு வேற எந்த பாலுமே கட் ஆகாது. அப்ப நமக்கு 29:20 தான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.